அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்டொமக் 44, அதாவது இரைப்பை சேனல்ல நீர்பூத புள்ளி. அந்த பாயிண்ட் வந்து பார்க்க போறோம். இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கால் இரண்டாவது விரலும் சேரக்கூடிய இடம். இந்த தசை பகுதிகள்ல இருந்து ஒரு 5 சூன் 0.5 சூன் 0.5 சூன் இந்த சுண்டு விரலால் அளக்கக்கூடிய அளவு, அந்த பகுதியில் இருக்கக்கூடியது தான் வந்து ஸ்டொமக் 44 அப்படின்ற பாயிண்ட். இதோட பஞ்சபூத தத்துவத்தை வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதோட அப்டேஷனையும் உணவா வந்து இந்த புள்ளி போடும்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நாம வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டொமக் 44 அப்படிங்கிறது வந்து மண் நீருக்கு போகுது. மண் நீருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மண் வந்து நீருக்கு போகும்போது வந்து நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய பண்பு வந்து இருக்கும். இது வந்து நம்ம நேச்சர்ல வந்து பார்த்துருப்போம். சொதப்பா இருக்கக்கூடிய மணல் இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போட்டோம் அப்படின்னா அந்த சேறு சகதியுமா இருக்கிறது வந்து இதாயிரும், நீரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்ப வந்து அங்க என்ன நடக்கும்னா, நல்லா வந்து மண் வந்து நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய பண்பு வந்து அதுக்கு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு வேலையும் பண்ணோம். இது எதுல பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆறுகள்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, கரையில இருக்கக்கூடிய மண் அது இருக்கும்போது நடுவுல வந்து நீர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ மண் வந்து ஒன்று நீரை தக்க வைக்கும், இன்னொன்று நீர் வந்து செல்வதற்கு பாதை வகுக்கிறதும் வந்து இந்த மண்ணா தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டொமக் 44 நம்ம உடம்புல பார்க்கும்போது இதை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எங்கேயாவது வந்து நீர் தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த தேக்கத்தை வந்து உடைக்கிறதுக்கும், அதாவது நீர் தேங்கி இருக்கிறதுக்கு நம்ம மண் போட்டு அந்த நீரை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அது வந்து மண்ணை வந்து அணை கட்டுற மாதிரி கட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் வந்து வேறு பக்கம் வந்து ஓடுறதுக்கும் நாம வந்து பாதை வைக்கிறோம். அதாவது வாய்க்கால் அமைத்து கொடுப்பது மாதிரி ஒரு பாதை அமைக்கிற மாதிரி இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இது வந்து எதுக்கெல்லாம் சரியாகும்னா, நீங்க யோசிக்கிற மாதிரி நீர் வீக்கம் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த நீர் வீக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம இந்த புள்ளி போடும்போது அது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீர் வீக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய வந்து இது மண்பூதம் சார்ந்தது அப்படின்றனால கால்களை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், கால் வலி இல்ல மூட்டு வலி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீர் கோட்டை மாதிரி காலை சுத்தி வீங்கி இருக்கும், நீர் மாதிரி வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரங்கள்ல வந்து நாம இந்த பாயிண்ட் போடும்போது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இது வந்து இரைப்பை வந்து புளிப்பு, அப்புறம் வாட்டர் பாயிண்ட் போடும்போது இனிப்பு. அப்போ புளிப்பும் இனிப்பும் கலந்த உணவாகவும் வந்து இதுக்கு வந்து நாம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதிக புளிப்பும் வந்து கால்வலியை வந்து கூட்டதான் செய்யும், அதிக இனிப்பும் வந்து கால்வலியை கூட்டதான் செய்யும். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து உணவா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இந்த நோய்க்கான நம்ம வந்து மருந்தா வந்து பார்க்குறோம், உணவு முறையா பார்க்குறோம். சரி, ஓகே. அப்ப கால்வலி, அப்புறம் மூட்டு வலி, மூட்டுகள்ல வந்து நீர் தேங்கி இருக்கிறது, மூட்டு முடக்குவாதம், அந்த இடத்துலலாம் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு வீக்கமா இருக்கும். அங்க உள்ளெல்லாம் வந்து நீர் கோர்த்து இருக்கு. அப்ப அந்த கெட்ட நீர் தேங்கி இருந்தாலே அந்த நீர் என்னவாயிரும்னா கழிவு நீரா தான் மாறும். கழிவு நீர் தேங்க தேங்க நமக்கு வந்து இன்னும் பெயின் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு நாம இந்த ஸ்டொமக் 44 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போடலாம். இது மட்டும் இல்லாம இது கால் மட்டும் இல்லாம தலைப்பகுதியையும் முழுமையா வந்து கவர் பண்றதுனால, அதாவது முன் பகுதியை வந்து கவர் பண்ணுது. ஸோ ஸ்டொமக் சேனல் வந்து பல்வலி அப்படின்றதுக்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஸ்டொமக் 44 போடும்போது நமக்கு வந்து கிடைக்கும். பல்வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பல்ல ஈறுகள் வந்து வீங்கி இருக்கு, அந்த மாதிரி வலிக்கு, அதாவது சொத்தை அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் போட்டீங்கன்னா கேட்குமா கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா ஸ்டொமக் 44 போடும்போது அந்த ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து வற்ற வைக்கும், அந்த நீரை வந்து உள்ள வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் போடலாம். அது மட்டும் இல்லாம தலையில வந்து நீர் கோர்த்து இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கும் நாம வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். ஏன்னா ஸ்டொமக் 9 வரைக்கும் நமக்கு வந்து முகப்பகுதியே வந்து கவர் பண்ணுது.
இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்குனாலும் போடலாம். இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்கள் பக்கத்துல இருக்கு, அப்ப வந்து கண்ணுல வந்து நீர் கோர்த்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் 44 போடலாம். வாயில எந்நேரம் வந்து ஒரு வறட்சி இருக்கு, நீர் வந்து பத்தல அப்படின்னாலும் நாம வந்து இந்த மண் பாயிண்ட போட்டு ஒண்ணு நீரை தக்க வைக்கலாம், இல்ல உமிழ்நீர் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு, சொதப்பா இருக்கு அப்படிங்கும் போதும் மண் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுனால நாம இந்த பாயிண்ட போடும்போது இந்த 2 விதமாவும் வந்து இது வந்து வேலை பார்க்கும். ஸோ இந்த ஸ்டொமக் 44 அப்படின்ற பாயிண்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல வேலை பார்க்கும். இன்னும் வந்து சொல்லும் போது இந்த உணவு முறையோட நாம சேர்த்து சொல்லும் போது இது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இரைப்பை அப்படின்னு எடுத்துக்கும் போது இரைப்பையில் நாம கொடுக்கக்கூடிய உணவு அங்க உள்ள நீர்மமான பொருட்களோட வந்து சேரணும். அதாவது ஆசிட் வந்து நம்ம வயிற்றில் உற்பத்தி ஆகுது இல்லையா, அதோட வந்து கலக்கணும். அந்த மண்ணும் நீரும் கலக்கிறதுக்கும் வந்து இந்த புள்ளி வந்து பயனுள்ளதா இருக்கும். அதாவது உணவு கைமாக மாறுறதுக்கு, நல்ல டைஜஷன் இல்லாம யாருக்காவது சரியா கழிச்சலாவே இருக்கு அப்படின்னீங்கன்னா இங்க வந்து உணவே வந்து கைமா மாற்றப்படலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல நின்று நிதானமா வந்து உணவு டைஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வேலை வந்து நடக்கும். ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து போடலாம். சரி, இதுக்கு வந்து உணவா வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புளிப்பும் இருக்கணும் இனிப்பும் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மா இஞ்சியில வந்து ஒரு விதமான புளிப்பு இருக்கும், ஒரு மைல்டான இனிப்பு சுவையும் இருக்கும், காரச்சுவையும் இருக்கும், இனிப்பு சுவையும் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து குக் பண்ணி சாப்பிடணும். அதாவது இஞ்சியை வந்து சீவி அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க வந்து தொக்கு வைக்கிற மாதிரி இல்ல சட்னி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா வந்து குக் பண்ணி சமைக்கும் போது அதோட வந்து கூட சேர்த்து இனிப்புக்காக வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து சமைச்சு நீங்க இதை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீர் தேக்கங்கள் உடம்பில் வந்து தேங்குறது வந்து குறைய ஆரம்பிக்கும். வறட்சி இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சியை தொக்கா வச்சு செய்யுங்க. இது ஒவ்வொரு சீசன்ல தான் கிடைக்கும். அந்த மாதிரி சீசன்ல கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த சீசன்ல இப்ப சீசன் இல்லை அப்படின்றப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, புளிப்பும் இனிப்பும் அப்படின்னு சேர்த்து செய்யற மாதிரியான உணவுகள், அதாவது நீங்க ஒரு லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கிடலாம். ஆனா இது வந்து முழுமையான ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த நேரத்துக்கு தற்காலிகமா வந்து வேணா உங்களுக்கு பெயின் குறையும். பட் ஆனா முழுமையான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இஞ்சி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.